வாங்க, உங்களுக்கு நேரம் இருந்தா இந்த ஒளிப்பதிவை பாருங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரலும் கட்டடக்கலையில சிறந்து விளங்கிட்டு இருக்கவங்க நம்ம இந்தியர்கள்னு சொல்றாங்க. அதுல நம்ம தமிழர்கள் சிறப்பு இடம் வகிக்கிறாங்க. நமக்கே தெரியும் நமது கட்டடக்கலைகளின் சிறப்புகளை பத்தி. தஞ்சாவூர் பெரிய கோவில், கும்பகோணத்துல இருக்க பல கோவில்கள் மற்றும் தமிழ்நாட்டுல பல இடங்களில் கட்டப்பட்டுள்ள கோவில்களும் கட்டடங்களும் அதுக்கு சிறந்த உதாரணமா நம்ம சொல்லலாம். அதுல பெரிய பெரிய கோவில்கள் கட்டடங்கள் மட்டும் இல்லாம இது மாதிரியான சிறிய கட்டடங்களும் அடங்கும். இந்த மாதிரி கட்டடங்கள் இன்றளவும் போற்றி பாதுகாக்கப்படுகின்றனவா அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வியை வச்சோம்னா உங்களால சொல்ல முடியுமா? முடியும். ஆனா யாரும் முன் வர்றது இல்லை. என்னைக்கு எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த மாதிரி பழமையான விஷயங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு இதுக்கான மறுபிறப்பு கிடைச்சிரும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் இந்த மாதிரியான கட்டடங்களை மீட்டெடுக்க முடியும். வாங்கப்பா, முடிஞ்சா எல்லாரும் சேர்ந்து இதை காப்பாத்துவோம். இதுக்கு திருப்பியும் மறுவாழ்வு அளிப்போம். எல்லாரும் கூட இருந்து ஒத்துழைங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தொண்டை மண்டலத்தில் சேர்ந்த தளவாய்ப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு கோவில். ஸோ கட்டிடக்கடையில் எவ்வளோ முன்னாடி விளங்கிட்டு இருந்த நம்ம முன்னோர்களை பற்றிக்கான ஒரு சான்று தான் இது. ஸோ யாரும் கவனிப்பாரற்று இப்போ சீரழிந்த நிலையில், உருக்குலைந்த நிலையில் தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு நிற்கிற அந்த ஒரு கோயிலுக்கு நிலைமையை பாருங்க. ஸோ இங்கே பல நீராதாரங்கள் இருந்திருக்கு. யாரும் கவனிக்காத நிலையில் அது அழிவடைந்த நிலையிலையும் நம்ம அதை காண முடியுது. இந்த கட்டடத்தை பார்த்தா யாருக்கு தான் காதல் வராது சொல்லுங்க? இது மாதிரி பல கட்டிடங்கள் நமது தமிழ்நாட்டுல இன்றளவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கட்டடத்தை பத்தி விசாரிக்கும் போது இது யாரால கட்டப்பட்டிருக்கும், எந்த காலத்துல கட்டப்பட்டிருக்கும், அல்லது ஊர் பொதுமக்கள் எல்லாரும் கூடி கட்டுனாங்களா அப்படிங்கிற கல்வெட்டு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படிங்கறத தான் தேடி பார்த்தோம். ஆனா அந்த மாதிரியான எந்த சான்றுகளும் இங்க எங்களுக்கு கிடைக்கல. ஒருவேளை பெரியவங்க கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்ட்டு ஊர் பெரியவங்க கிட்ட கேட்ட போது அவங்க சொன்ன பதில், எங்க தாத்தாவோட அப்பா காலத்துல கூட இந்த கோவில் இப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான் எங்களுக்கான தகவல்கள் கிடைச்சது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பழமைகளை மறுத்துக்கிட்டு வர்றோம், மறந்துகிட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு வேதனையான விஷயம்தான். இதுதான் கோயிலோட மரவாசல். மரவாசல்லேருந்து பார்க்கும்போது அதுக்கான தலைவாசல் தெரியுது. கோயிலோட நிலப்படிகள் இங்கே தான் இருக்கு. எல்லாமே சேதமடைந்த நிலையில் காணப்படுது. வரலாறு பல இதை சுமந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கோயில்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கு. இது எல்லாமே யாருமே கவனிக்காதனால அழிஞ்சிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். எங்களோட முயற்சியில் ஒரு பகுதி இது. இதுக்கான பல செய்திகளை சேகரிச்சுக்கிட்டு உங்களுக்காண்டி எங்களோட சிறப்பு செய்தியாளர் கோபிநாத் காத்துட்டு இருக்கார். அந்த சுவாரஸ்யமான விஷயங்களுக்காண்டி இதோ உங்களை அந்த இடத்துக்கே கூட்டு போயிட்டு இருக்கோம். வணக்கம், நான் உங்கள் கோபிநாத். நாங்க இப்ப தொண்டை மண்டலத்துல உள்ள தலவாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இங்க இருக்கோம். இப்ப நீங்க சுத்தி பார்த்திருப்பீங்க இந்த கோயில் எந்த நிலைமையில இப்ப இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத. நம்ம ஏன் இந்த கோயிலெல்லாம் மறந்துகிட்டு வர்றோம்? நம்ம சமுதாயம் இந்த கோயில்களை புறக்கணிச்சிருச்சா? இது போன்ற பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள இப்ப எழுது. ஏன்னா கட்டடக்கலையில ஆரம்ப காலத்துல இருந்தே சிறந்து விளங்கியவர்கள் நமது தமிழர்கள்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். காரணம் பாத்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர்ல கட்டப்பட்ட அந்த கோவில் மற்றும் பல புராதன சிறப்பு வாய்ந்த கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டில் காணப்பட்டாலும் இந்த மாதிரி சின்ன வகையான கோயில்களை தமிழர்கள் ஏன் புறக்கணிக்கிறார்கள் என்பது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்லை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இது பழமையான செங்கல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பச்சை மண்ணுல செய்யப்பட்ட இந்த கல் வேக வைக்க கிடையாது. அப்படி இருக்கப்பட்ட காலத்துல இந்த மாதிரியான காரைகளை பூசியே இந்த கோயில்களின் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காரைகள் எவ்வளவு நாளாக இந்த செங்கற்கல்லை தாங்கி பிடிச்சிருக்கும். சாதாரணமா இந்த காரை செஞ்ச விஷயத்த நம்ம தமிழர்கள் ஏன் செய்யல அப்படிங்கறத எனக்கு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்தினரும் அவங்களோட சிறப்புகளை அழியாம பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம என்ன பண்றோம்னா, புதுமையை நாடி
நாடி போயிடுறோம். மேற்கத்திய கலாச்சாரத்தை கத்துக்கிட்டு நம்மளோட கலாச்சாரத்தை மறந்துட்டோமோ அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து மனசுல ஆழமா எழுது. இதுக்கு விடைதான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தங்கள் பகுதியில இருக்கிற இந்த மாதிரி அழிந்து வரக்கூடிய நமது இந்து பாரம்பரியத்தை மற்றும் நமது கட்டட கலாச்சாரங்களை காப்பாற்றணும் அப்படிங்கறது தான் எங்களோட பெரிய வேண்டுகோளா இருக்குது. கிட்டத்தட்ட இது 300 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும்னு எங்களுக்கு ஒரு தோராயமான மதிப்பீடு தெரிகிறது. உள்ள பாத்தீங்கன்னா கருவறையில என்ன தெய்வம் இருந்ததுன்னு இன்னும் தெரியல. எங்களுக்கு அதுக்கான தகவல்கள் எதுவும் சரியாக பெற முடியவில்லை. மேலும் பாத்தீங்கன்னா இந்த நந்தி சிலையை பாத்தீங்கன்னா கோயிலுக்கு அருகாமையில வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலுமான கோயில்களை நம்ம போய் பார்த்திருக்கோம் அப்படின்னா கோயிலோட எதிர்ப்புறத்துல அல்லது ஆண்டவன் சன்னதிக்கு எதிர்ப்புறத்துல தான் இந்த நந்தி சிலையானது அமைக்கப்பட்டிருக்கும். இங்க ஏன் வந்து அருகாமையில அமைக்கப்பட்டது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு பெற்றதா இந்த கோவில். அப்படி சிறப்பு பெற்ற கோயிலா இருந்தா ஏன் நம்ம அழிய விட்டோம்? இதெல்லாம் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா? யாராச்சும் ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக புது விஷயங்களை நாம ஆனா பழைய காலங்கள்ல நம்ம மூத்தோர்கள் சொன்ன சில விஷயங்களை மறந்துகிட்டு வர்றோம். அந்த விஷயங்களை நம்ம திரும்பியும் வந்து உயிர் பெற செய்யணும். அதுக்குள்ள என்ன ஆழ்ந்த கருத்து இருந்தது, ஏன் இந்த மாதிரியான கோயில்களை வந்து வடிவமைச்சாங்க, எதுக்காக வந்து நம்ம வந்து இந்த கோயிலை அவ்வளவு போற்றி பாதுகாத்தோம் அப்படிங்கிற சில உண்மைகளை ஊர் பெரியவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது மூலமா தான் இந்த மாதிரியான அழிந்து வரும் கோவில்களையும் அழிந்து வரும் இந்திய கட்டடக்கலைகளையும் வந்து காப்பாற்ற முடியும். இப்படி வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நம்ம அடுத்த முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமா தான் இளைஞர்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முடியும். அந்த இளைஞர்கள் பாடுபடுற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான அழிந்து வர்ற கட்டடக்கலைகளை நம்மளால காப்பாற்ற முடியும். இதுக்கு நம்மளோட முதல் முயற்சியா இது இருக்கட்டும். மேலும் வர்ற இளைஞர்கள் இதுல வந்து உத்வேகத்தோட செயல்பட்டு புதிய வகையாக இந்த மாதிரி அழிந்து வரும் கட்டடக்கலைகளை நமது உலகத்திற்கு தெரியப்படுத்தட்டும். நமது இந்து அறநிலையத்துறை வந்து இந்த மாதிரி அழிந்து வரும் கட்டடக்கலைகளை சிறப்பாக செயல்பட்டு காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களோட முதல் குறிக்கோளாக இருக்கிறது. மேலும் இங்க பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு கட்டடக்கலையின் அமைப்பு வந்து நம்மளுக்கு தெளிவாகவே தெரிய வரும். பாத்தீங்கன்னா இது வந்து 300 வருடங்களுக்கு முற்பட்டது நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான செங்கல் கற்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது இதெல்லாம் வேக வைக்கப்படாத கற்கள் என்றே தெரிகிறது. இந்த மாதிரியான சமூகம் எப்ப இருந்ததுன்னா குறைந்தபட்சம் 300 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் வாழ்ந்து வந்தார்கள். இந்த காரைகளை பூசி காரைகளின் பலத்தோடு இந்த கட்டடங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சிதலமடைந்த கட்டடக்கலையை பார்க்கும் பொழுது அருகில் உள்ள இந்த இலைத்தலைகள் இதனோட பலத்தை வந்து குறைவுபடுத்தி விட்டது. அதனாலே இந்த கட்டடம் அழிந்து போயிருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது. உள்ளே கருவறைக்குள் எந்த கடவுளும் இல்லாத காரணத்தினால் இது ஏதாவது சண்டைகளில் அழிக்கப்பட்டதா இல்ல வேண்டுமென்றே குலைக்கப்பட்டதா என்பதும் தெரியவில்லை. இதன் காரணங்களை கண்டறிந்து நமது இதுக்கு வந்து மெருகூட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி அழிந்து வர்ற கலைகளை எல்லாம் காப்பாற்றி விடலாம். ஒளிப்பதிவாளர் சரவண கார்த்திகேயன் மற்றும் பிரதீஷ் நாயருடன் உங்கள் கோபிநாத்.